இந்த மாதிரி சில விஷயங்கள், அதாவது ஒரு துப்பறியும் நிறுவனம், ஒரு தலைமை பொறுப்பில் ராமதாஸ், அவருக்கு நரேந்திரன், வைஜெயந்தி, இந்த மாதிரி ஒரு குழு. சுரேஷ், சுபாவில் சுபாவில் பாலகிருஷ்ணன், இன்னொன்று செல்வான்றது இந்த துப்பறிவாளனே கதை சொன்னால் எப்படி இருக்கும். அவன் தேடி தேடி போகிறான். ஒரு எழுத்தாளன் நாங்கள் மேலேருந்து பருந்து பார்வை பார்க்கல, இவனோட அனுபவம் தான் அப்படின்றது ஒரு ஸ்டைலாக வச்சிருந்தோம். அப்புறம் ஷெர்லக் கமல்குமார்னு ஒரு கேரக்டர், அதில் ஷெர்லக் ஹோம்ஸ் மாதிரி தான் நான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸை வச்சு, லாஜிக்ஸை வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. வேறு வேறு கேரக்டர்ஸ் கொண்டு வரதும். இராணுவ கதைகள் எழுதின போது அதுக்கு கர்னல் ஜான் செம்பருத்தி அப்படின்னு ஒருத்தர் தொடர்ந்து எல்லா கதைகளையுமே ஒரு சின்சியரான ஒரு இராணுவ அதிகாரி அப்படின்றது வரைக்கும் நம்ம தீர்மானமாக வச்சுக்கிட்டோம். ஸோ சில கேரக்டர்ஸ் அப்படி நம்மளுடைய கதைகளில் தொடர்ந்து இயங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களாம் உண்மையிலேயே இருக்கிற மாதிரி தான் வாசகர்களுடைய மதிப்பீட்டில் இருக்குது.